எனக்கு வசதி வாய்ப்புகள் நிறைய இருந்தும் சரியான சொந்த வீடு அமைய மாட்டேங்குது. ஏன்? உங்களோட ஜாதகத்தை பார்த்தோம். அந்த ஜாதகத்தின்படி உங்களுக்கு சொந்த வீடு அமையுமான்றதை இந்த மாதிரியான பொதுவான வீடியோவில் நம்ம போடுறதில்ல. ஏன்னா அது எங்களோட தொழில். நீங்கள் அதுக்கான ஃபீஸ் காணிக்கையை செலுத்தி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படி உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கான பதிலும் அடங்குற மாதிரி 4 பேருக்கு பயன் தர மாதிரி பொது வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன். பர்டிகுலராக உங்களுக்கு என்ன காரணம், என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அம்சம் மாதிரி அதுக்கு தனியாக காணிக்கை அம்சம் தான் சொல்லுவோம். நீங்கள் காணிக்கை அனுப்பாததுனால உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் அது பொதுவாக 4 பேருக்கு பயன் தர்ற மாதிரியான கேள்வியாக பொதுவான பலனாக சொல்கிறேன். இப்போ 4ஆம் இடம்னு ஒன்று இருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் இடம் விதிப்படி, லக்னம்னா விதி, லக்னத்துக்கு 4ஆம் இடம் அது என்ன இடம்னா வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், சௌகரியம் இவைகளெல்லாம் குறிக்கும். மேல் படிப்பு, அதாவது பட்டப்படிப்பு, இவைகளெல்லாம் இந்த 4ஆம் இடம் குறிக்கும். இப்போ நான் ஒரு 10 ஐட்டம் சொல்லியிருக்கேன்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கிரகங்கள் காரணமாக அமைகிறது. இப்போது பூமிக்கு காரணம் அப்படின்னா அதுக்கு செவ்வாயை சொல்லுவோம். படிப்புக்கு காரணம்னா புதனை சொல்லுவோம். கட்டடத்துக்கு காரணமா அப்படின்னாக்கா சனி பகவானை சொல்லுவோம். சொகுசான வீட்டுக்கு காரணம்னா சுக்கிரனை சொல்லுவோம். வாகனத்துக்கு காரணம்னா ராகுவை பார்ப்போம். இந்த மாதிரி அடிப்படை ஒன்று, சுக சௌகரியம் ஒன்று, ஆடம்பரம் ஒன்றுன்னு இருக்குது. இப்போ உங்களோட ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னா இதில் சில குறைபாடுகள்லாம் இருக்கும். அதாவது சில பேருக்கு 4ஆம் இடம் பலமாக இருக்கலாம், 4ஆம் அதிபதியும் பலமாக இருக்கலாம். 4ஆம் இடம் நல்ல சுபமாக இருக்கலாம், 4ஆம் அதிபதியும் பலமாக இருக்கலாம். ஆனால் செவ்வாய் கெட்டு போய் இருந்தால் அவருக்கு லேண்டு சரியாக அமையாதுன்னு அர்த்தம். லேண்டுனா பூமி அமையாது, அடிப்படையாக தானே, அது அமையாது. அந்த மாதிரி அமையாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்குன்னு இண்டிபெண்ட் ஹவுஸை வாங்க முடியாமல் சிரமப்படலாம். அவங்க அப்பார்ட்மெண்ட் போன்ற இடங்களில் தான் போய் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகும். அந்த லேண்டை 10 பேர் கூறு போட்டுருக்கலாம். 10 பேர் யூடிஎஸ் இன்மோ சொல்கிற மாதிரி அது 4 பேருக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 4 பேராச்சும் சேர்ந்த மாதிரி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆச்சு அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போகணும். செவ்வாய் பலவீனமாக இருக்கிறவங்க சொந்த இடத்துல வீடு கட்டி வாழணும்னு நினைக்கிறது கஷ்டமான காரியம். அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். சுக்கிர பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க வீடு சுக சௌகரியமாக எவ்வளோதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு 10 இடத்துல லேண்ட் இருக்கலாம், 10 இடத்துல வீடு வாங்கி பங்களா மாதிரி கட்டியிருக்கலாம், எல்லாம் சும்மா இருக்கலாம் அல்லது வாடகைக்கு விடலாம். ஒழிய அவங்க சொந்தமாக குடியிருக்க முடியாது. அவங்க அரசாங்க கொடுத்த குவார்ட்டர்ஸ்லாம் குடியிருக்கலாம். நிறைய அதிகாரிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களால சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. அல்லது ஊருங்களில் எங்கேயாவது அந்த மாதிரி வீடு இருக்கும். இவங்க தொழில் வேறு இடத்துல இருக்கும், படிப்பு வேறு இடத்துல இருக்கும். இதுக்காக வேறு எங்கேயோ வாடகைக்கோ அல்லது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடாக இருக்கும். அல்லது இவங்களுக்கே ஒரு வீடு இருந்தாலும் அந்த வீட்லேயும் இவங்க திருப்திகரமாக வாழ முடியாது. அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி சுக சௌகரியமாக வாழ முடியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியது. ஒன்று வாஸ்து குறை இருக்கலாம், அல்லது அசௌகரியம் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தகுதிக்கு கீழே இறங்கினதாக இருக்கலாம் அந்த வீடு. அவங்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாக்க இது ஒரு லோயர் மிடில் கிளாஸ் வீடு மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் குடியிருக்க முடியும். ஆக மொத்தத்தில் சுக்கிர பகவான் சௌகரியமான இடத்துக்கு காரணமாக இருக்கிறவர். அவர் சரியில்லைன்னா இவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. அதுபோல் வாகனத்துக்கு சொல்லணும்னாலும் அந்த மாதிரி வாகனத்துக்கு அடிப்படை காரகன் ராகு பகவான் தான். ஆக அது சரியில்லைனாலும் அதுதான். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கும், ராகு நல்லா இல்லைன்னா வாகனம் கம்மியாக இருக்கும், சரியாக இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக ஒரே ஆஸ்பெக்டில் பார்க்க மாட்டோம். 4ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கா சுபகிரகம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை பார்த்து 4ஆம் இடம் பலம் பெற்று இருக்கிறதா சுபம் பெற்று இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது 4ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கிறதா சுபத்தன்மையோடு இருக்கிறதா
அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக காரகத்தை பார்ப்போம். பில்டிங்க்கு காரகன் ஒருத்தர், சொகுசான வீட்டுக்கு காரகன் ஒருத்தர், பூமிக்கு காரகன் ஒருத்தர். இதெல்லாம் பார்த்து அனுசரித்து பலன் சொல்லணும். இந்த மாதிரியான தொழிலை நம்ம பார்த்து கணித்து சொல்ல வேண்டியது இருக்கிற காரணத்தினால நீங்கள் அதுக்கான காணிக்கை அனுப்புனா தான் அதுக்கான பதிலை உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும். உங்களுக்கு எது சரியாக இருக்கும், எது சரி இருக்காதுன்னு உங்களால் இதிலேயே பார்த்து புரிஞ்சிக்க முடிஞ்சுன்னா உங்கள் நிலைமைக்கு இதுக்கும் சேர்த்து பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் அது உங்களுடைய புத்திசாலித்தனம். ஆனால் இது பொது வீடியோ, எல்லாருக்கும் பயன் தரக்கூடியது. எல்லாரும் தன்னோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரியான வீட்டில் இருக்கலாம் அல்லது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா எது தடையாக இருக்குது, அதை எப்படி பலப்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.